வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். நார்மலா வயிற்றுல ரத்த கசிவு வராது. எப்ப ரத்த கசிவு வரும் அப்படின்னா, முதல்ல கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் வயிற்றுல ரத்த கசிவு வரும். ரத்தம் கல்லீரல் இருந்து இருதயத்துக்கு போகாம அப்படியே ரிவர்ஸ்ல இறப்பை என்று சொல்லக்கூடிய வயிற்றுல கசிவு வந்துடும். சிறுசா இருக்கிறது பெருசாயிரும். எப்படி பலூன் காத்து இல்லாம இருந்தா கப்புழிஞ்சு கிடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பெருசாயிரும். அப்படி வீங்கிருச்சு அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேல வீங்கிருச்சு, வயிற்றில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் வீங்கிருச்சு அப்படின்னா அது வெடிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் ஃபேக்டரியே கல்லீரல் தான். கல்லீரல் தான் எல்லா விதமான உணவுடைய செரிமானமும் நடக்குது. அப்ப அந்த கல்லீரலை ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா அதுல நிறைய ஆபத்துகள் வரும். மஞ்சக்காமலைன்னா நார்மலா சொல்லக்கூடிய வார்த்தை பித்தம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பித்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்கள் எங்க இருக்குதுன்னா கல்லீரல்ல தான் இருக்கு. அப்ப கல்லீரல் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா பித்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களும் டேமேஜ் ஆயிடும். குறிப்பா குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சக்காமலை வரும். அது ஒரு வாரம் இருக்கும், சரியா போயிடும். அதெல்லாம் ஏ டைப் வந்துட்டு போயிடும். இந்த பி டைப்னு ஒரு வைரஸ் இருக்குது. அந்த பி டைப் வைரஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பை விட்டு போகவே போகாது. லிவர்னுடைய செல்லான ஹெப்படோசைட், அதுக்கு பேர் தான் கல்லீரல் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் ஹெப்படோசைட். அதை போய் பாதிச்சு, அது மட்டும் இல்லை, அந்த செல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பித்தங்களை உருவாக்கக்கூடிய செல்லுகளையும் பாதிச்சு மஞ்சக்காமாலை வந்துடும், கல்லீரல் பாதிப்பு வந்துடும். பாதிக்கப்பட்ட கல்லீரல் நம்ம எந்த காரணத்தினால கல்லீரலை பாதிப்பு வருதோ, இப்போ ஆல்கஹால் குடிக்கிறோம், கல்லீரல் டேமேஜ் ஆயிருச்சு, குணப்படுத்த முடியுமா? 100% குணப்படுத்த முடியும். ப்ரீ சிரோட்டிக் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டாக வைத்தியம் பண்ணிட்டோம்னா நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த சிரோட்டிக் ஸ்டேஜிலிருந்து 4th ஸ்டேஜுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. 5th ஸ்டேஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. 90% டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஒரு சித்தாவோ ஆயுர்வேதம் சாப்பிட்டாலும் சரியாகாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மருத்துவர் பூபதி ஜான் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். நடிகர் ரோபோசங்கர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்துட்டதாக மருத்துவமனை தரப்புல ஒரு அறிக்கை வெளியா இருந்துச்சு. குறிப்பா அந்த அறிக்கையில இறப்பை ரத்த கசிவு காரணமாக அவர் உயிரிழந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. இறப்பை ரத்த கசிவுனா என்னது சார்? முதல்ல இறப்பை என்றாலே தமிழ் வார்த்தை. அதனுடைய ஆங்கில வார்த்தை ஸ்டொமக், வயிறு. வயிறுன்னு சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வயிற்றுல ரத்த கசிவு. நார்மலா வயிற்றுல ரத்த கசிவு வராது. எப்ப ரத்த கசிவு வரும் அப்படின்னா, முதல்ல கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் வயிற்றுல ரத்த கசிவு வரும். எப்படி கல்லீரலுக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய ரத்த கசிவுன்னா, கல்லீரல் இருந்து ரத்த குழாய் வயிற்றுக்கு போகுது. அப்ப கல்லீரல் பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்னா ரத்தம் கல்லீரல் இருந்து இருதயத்துக்கு போகாம அப்படியே ரிவர்ஸ்ல இறப்பை என்று சொல்லக்கூடிய வயிற்றுல கசி வந்துடும். அப்படி வயிற்றுல வந்த பிறகு அந்த ரத்த குழாயில வீங்கிரும். சிறுசா இருக்கிறது பெருசாயிரும். எப்படி பலூன் காத்து இல்லாம இருந்தா கப்புழிஞ்சு கிடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பெருசாயிரும். அப்படி வீங்கிருச்சு அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேல வீங்கிருச்சு, வயிற்றில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் வீங்கிருச்சு அப்படின்னா அது வெடிக்கும். வெடிக்கும் பொழுது ரத்தம் குடலுக்குள்ள போயிடும். இதுதான் ரத்த கசிவுன்னு சொல்றோம். அதே போல அவருக்கு அந்த மஞ்சள் காமாலை இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே மஞ்சள் காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனாரு. திருப்பியும் மஞ்சள் காமாலை ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு மஞ்சள் காமாலை வருமா? மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது எந்த காரணத்தினால மஞ்சள் காமாலை வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். கல்லீரல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் ஆர்கனுங்க. அதுதான் ஃபேக்டரி மாதிரி. எப்படி ஒரு ஊருக்கு ஒரு தண்ணி தொட்டி இருந்து அந்த தண்ணி தொட்டியிலிருந்து அந்த ஊர் ஃபுல்லாக வாட்டர் சப்ளை பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் ஃபேக்டரியே கல்லீரல் தான். கல்லீரல் தான் எல்லா விதமான உணவுடைய செரிமானமும் நடக்குது. அப்ப அந்த கல்லீரலை ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா அதுல நிறைய ஆபத்துகள் வரும். இப்ப மஞ்சக்காமாலை கல்லீரல் பாதிச்சா மஞ்சக்காமாலை வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, மஞ்சக்காமலைன்னா நார்மலா சொல்லக்கூடிய வார்த்தை பித்தம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பித்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்கள் எங்க இருக்குதுன்னா கல்லீரல்ல தான் இருக்கு. அப்ப கல்லீரல் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா பித்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களும் டேமேஜ் ஆயிரும். அப்ப செல் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா வரக்கூடிய பித்தம் செல்லக்கூடிய பாதையின் வழியே செல்லாமல்
ரத்தத்தில் கலக்கிறது. இதுதான் அடிப்படை. அப்ப கல்லீரல் எப்பப்பெல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வேணும். நார்மலா வைரஸ் தொற்றுனால கல்லீரல் காமனா டேமேஜ் ஆகும். நீங்க எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க, ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், பி வைரஸ், சி வைரஸ், டி வைரஸ், அந்த மாதிரி வைரஸ் இருக்கு. நார்மலா காமனா இருக்கக்கூடிய பசங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் வைரஸ் தொட்டு வந்து ஏ வைரஸோ பி வைரஸோ வந்து என்ன ஆயிரும், கல்லீரல் பாதிப்பு வரும். குறிப்பா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சக்காமலை வரும். அது ஒரு வாரம் இருக்கும், சரியா போயிடும். அதெல்லாம் ஏ டைப் வந்துட்டு போயிடும். இந்த பி டைப்னு ஒரு வைரஸ் இருக்குதுங்க. அந்த பி டைப் வைரஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்ப விட்டு போகவே போகாது. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஏ டைப்ல வரக்கூடிய மஞ்சக்காமலை எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. அது ஒரு வாரம் வந்துட்டு குணமாயிட்டு போயிடும். இந்த பி டைப் இருக்குது பாருங்க, அது வாழ்க்கை முழுவதும் இருக்கும், உயிர் சாகர வரைக்கும் இருக்கும் பி டைப். ஆனா பி டைப் என்னன்னா, அந்த மஞ்சக்காமலை உண்டு பண்ணக்கூடிய கிருமி சுத்திக்கிட்டே தான் இருக்கும், லிவர் டேமேஜ் பண்ணிருக்கும். ஆனா மஞ்சக்காமலையே இருக்காது. பார்த்தா உங்களுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா கண்ட்ரோல்ல இருக்கும். அது கிராமத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ள மஞ்சக்காமலைன்னு சொல்லுவாங்க. யாருங்க வெள்ள மஞ்சக்காமலைங்க அப்படிம்பாங்க. அப்போ அது வந்து பி வைரஸ். பி வைரஸ் தாக்குச்சுன்னா ஆரம்ப கட்டத்துல கண்ணு மஞ்சளா இருக்கும். நாளடைவில் அது குறைஞ்சு அது என்ன கண்ட்ரோலுக்கு வந்து அந்த பூச்சியானது வைரஸ் கிருமி நம்ம உடம்புலயே இருக்கும். இது காமனா இருக்கிறது. அதை விட காமனா நம்ம லிவரை பாதிக்கிறது என்ன தெரியுங்களா, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் தாங்க. இந்த ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய OH அப்படிங்கிற ரேடிக்கல் என்ன பண்ணுது, லிவர் இன்ஜுரி பண்ணும். அது டிபெண்ட்ஸுங்க. ஆல்கஹால் மது இருக்கு, மதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பியர் இருக்கு, அப்புறம் ஜின்னு, ஓட்கா, அது மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. பியர்னா 5%, அது கம்மி பாதிப்பு. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு இதுல 10%, 20%, 30, 40, 45, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, விதிகள் இருக்கு. அப்போ அதிகப்படியான ஆல்கஹால் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்க, ரொம்ப நீண்ட நாட்கள் தொடர்ச்சியா வருடக்கணக்கில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, குவான்டிட்டியும் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்ப நீண்ட நாள் மது அருந்துகிறவர்கள் மதுவில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் என்று OH என்று சொல்லக்கூடிய ரேடிக்கல்ஸ் வந்து லிவரினுடைய செல்லான ஹெப்படோசைட், அதுக்கு பேர் தான் கல்லீரல் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் ஹெப்படோசைட், அதை போய் பாதிச்சு, அது மட்டும் இல்லை அந்த செல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பித்தங்களை உருவாக்கக்கூடிய செல்லுகளையும் பாதிச்சு மஞ்சக்காமலை வந்துடும், கல்லீரல் பாதிப்பு வந்துடும். சரி, இப்போ நீங்க மஞ்சக்காமலை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது நம்மளுக்கு டில் எண்ட் வரைக்கும் நம்ம கிட்டே தான் இருக்கும் அப்படின்றீங்க. அப்போ அதை வந்து ரொம்ப சிவியரா நம்ம அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கணும், எப்படி அதை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் சார்? ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஃபேட்டு பார்த்தா நிறைய பேர், நீங்க ஸ்கேன் நிறைய பேர் எடுத்து பாருங்க சார், கல்லீரலில் வந்து லிவரில் வந்து ஃபேட் வந்துருச்சுங்க, ஃபேட்டி லிவர்னுபாங்க. நிறைய பேர் பார்த்தா ஃபேட்டி லிவர் வருவாங்க. அப்புறம் ஆல்கஹால் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் கல்லீரல் பாதிப்பு இருக்கும். இந்த கல்லீரலில் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கல்லீரல் 95% வரைக்கும் பாதிப்பு இருந்தா கூட கல்லீரல் தன்னையே குணப்படுத்திக்குங்க. இது எவ்வளவு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு மாதிரி. 95% டேமேஜ் ஆயிடுச்சு நம்ம கல்லீரல், இருந்தாலும் கல்லீரல் தன்னைத்தானே ரீஜெனரேட் பண்ணும். 95%க்கு மேல போகுதுன்னா தான் அது மஞ்சக்காமலையாவே வெளிவரும். அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கணும் கல்லீரல் பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த கல்லீரல் பாருங்க நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, ரிவர்ஸ் ஆகலாம். பாதிக்கப்பட்ட கல்லீரல் நம்ம எந்த காரணத்தினால கல்லீரல பாதிப்பு வருதோ, இப்ப ஆல்கஹால் குடிக்கிறோம், கல்லீரல் டேமேஜ் ஆயிருச்சு, குணப்படுத்த முடியுமா? 100% குணப்படுத்த முடியும். ஆல்கஹால் நிறுத்திட்டோம்னா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிரும், நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த கல்லீரல் டேமேஜ் ஆகிறது வந்து ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு அப்படின்னா ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ், ரெண்டாவது ப்ரீ சிரோட்டிக் லிவர்னு சொல்லுவோம், கல்லீரல் பாதிப்படையாதற்கு முன்னிலை, அப்புறம் பாதிப்பான நிலை சிரோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஃபெயிலியர், கல்லீரல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 95% மேல போயிருச்சு கல்லீரல் ஃபெயிலியர். அதுக்கடுத்து டீகாம்பன்சேட்டட் லிவர், காம்பன்சேட்டே பண்ண முடியாது அந்த லிவரை, கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு, 5 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 5 ஸ்டேஜஸ்ல வந்து ப்ரீ சிரோட்டிக் ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டா வைத்தியம் பண்ணிட்டோம்னா நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த சிரோட்டிக் ஸ்டேஜ்ல இருந்து 4th ஸ்டேஜுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. 5th ஸ்டேஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. கல்லீரலை தான் மாற்றணும். இந்த கல்லீரலை தூக்கி போட்டு வேற கல்லீரலை போடணும். எப்படி கிட்னி ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, அதே மாதிரி கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். இதுதான் ஸ்டேஜஸ். இது எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. இல்ல சார், அதுதான் அதை நான் என்ன கேட்டேன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும், எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். கல்லீரல் பாதிப்பு அடையாம இருக்கணும் அப்படின்னா எந்த காரணத்தினால கல்லீரல் பாதிப்பு வருதோ அந்த காரணத்திலிருந்து விலகி நிற்கணும். விலகி நில் ஃபர்ஸ்ட், விலகி நில், அவ்வளவுதான்.
அதோடு போய் மோதாத. எப்படி கொரோனா காலத்துலாம் பார்த்துருப்பீங்க, தற்காப்பு தானே சொல்றாங்க, கொரோனா கிட்டே போகாதங்கிறாங்க, வைரஸ் கிட்டே போனா தானே பிரச்சனை, தள்ளி நெல் விலகி நெல் பாதுகாத்துக் கொள்ளுங்கிறாங்க. அதே மாதிரி கல்லீரலை பாதிப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்து நீ விலகினில் கல்லீரல் சேஃப் ஆயிரும். வைரஸ் வருதா, வர்ற மாதிரி இருக்கா, மாஸ்க் போட்டுக்குங்க, தண்ணி சத்துமா குடிங்க, கல்லீரல் இருந்து விலகி நில்லுங்க. ஆல்கஹால் குடிக்காதீங்க, மது உடலுக்கு கெடுது நாட்டுக்கும் கெடுதி, கரெக்டுங்களா இல்ல? அதனால ஆல்கஹால் இருந்து விலகி நில்லுங்க. ஸோ இப்படி விலகி நின்னாவே கல்லீரல் டேமேஜ் வராது. சரி, கல்லீரல் டேமேஜ் ஆயிருச்சு, அப்ப என்ன பண்றது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா மருந்துகள் ரீதியாக அலோபதியில் மருந்துகள் இருக்குது, இயற்கை முறையான வைத்தியங்கள் இருக்குது. காமனா சொல்ல போனா கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. அந்த கீழாநெல்லிக்கு ஒரு கேரக்டர் என்ன, கல்லீரல் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் மற்ற இருக்கக்கூடிய டாக்ஸின் சொல்லக்கூடிய நச்சு பொருள்களையும் நீக்குவதற்கான குணம் அந்த தாரத்தில் இருக்குது கீழாநெல்லி. அது நம்ம கொடுக்கலாம். மருத்துவ ரீதியா பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, மருத்துவ ரீதியா அந்த மெடிசன்ஸையும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப முக்கியம் ஃபேட்டுங்க. ஃபேட்டு கண்டென்ட்டை குறைச்சாவே கல்லீரலில் போய் அந்த ஃபேட்டு டெபாசிட் பண்றதெல்லாம் குறைச்சலாம், ஃபேட்டி லிவர்ல குறைச்சலாம். அப்ப என்ன பண்ணலாம், ஜங்க் ஃபுட்ஸுங்க, எல்லா ஜங்க் ஃபுட்ஸ், மோர் ஆயிலி ஃபுட்ஸ், ஓவர் ஆயிலு, ஓவர் ஜங்க் ஃபுட்ஸ், ஓவர் ஸ்பைசி ஃபுட்ஸ், காரங்கள் கண்ட ஃபுட்ஸ், இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணோம்னா லிவர்ல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைச்சிடலாம். காய்கறிகள் கீரைகள் நிறைய சாப்பிடணும், ஃபைபர்ஸை நிறைய சாப்பிட்டா லிவர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம குறைச்சிட முடியும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு மருந்துகள், தேவையில்லாத மருந்துகள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். மருத்துவர் அவர்கள் பரிந்துரைக்கு மீறி நம்ம கடையிலேயே போய் மருந்துகள் வாங்கி சாப்பிடும். மூட்டை வலிக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க, ரொம்ப பெயின் கில்லர் மாத்திரை அடிக்கடி போய் வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி சமயத்துல கல்லீரல் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணா கல்லீரல் நம்ம என்ன இருக்கு காப்பாத்திக்கலாம். ரெண்டாவது, சில சமயத்துல ரொம்ப ரேரா காப்பர் வந்து எடுக்கக்கூடிய அளவு ரொம்ப குறைவா இருக்கணும். காப்பர் அந்த மாதிரி இருந்தா கூட நம்மள கல்லீரலுடைய பாதிப்பு. சில சமயத்துல வியாதிகள் ஜெனட்டிக்காவே வரும், பிறவியிலேயே ஜீன் மூலம் வருங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு ஜெனட்டிக் சம்பந்தப்பட்ட மரபணு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா மருத்துவர் அணுகி அதை எப்படி தவிர்க்கிறது, அதை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு ஆரம்பத்திலே. மஞ்சள் காமாலையில கூட அந்த ஹெரிடிட்டி பிரச்சனை இருக்கும், கண்டிப்பா வரும். ஒரு 10% ஜெனட்டிக்ல வரும். இப்ப சப்போஸ் பாலிசிஸ்டிக் லிவர் டிசீஸ் ஒன்று சொல்லுவோம், வில்சன் டிசீஸ்னு ஒரு டிசீஸ், ஹெப்படோலெண்டிகுலர் டீஜெனரேஷன், காப்பர் அதிகமா கண்டென்ட் ஆயிரும். அப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கல்லீரல்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டபாலிசம் அது அங்கதான் நடக்குது. புரதமா இருக்கட்டும், கொழுப்பாக இருக்கட்டும், ரெண்டாவது மாவுச்சத்தான கார்போஹைட்ரேட், இந்த மெட்டபாலிசம் நடப்பதற்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய கெமிக்கல்ஸ் வருது. இந்த கெமிக்கல்ஸ் ஜெனட்டிக்காவே டிஃபிஷியன்டா இருக்கும். டிஃபிஷியன்ட் என்ன, குறைபாடுகளோட பிறப்பாங்க. அதுக்கு பேரு ஹெரிடிட்டரி ஃபேட்டி லிவர் டிசீஸ் தனியா இருக்கு. அதெல்லாம் மேலை நாடுகள்ல தான் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அந்த மாதிரியான வியாதிகள் சில ஜெனட்டிக்னாலையும் இந்த வியாதிகள் வரலாம். அதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். ஆல்கஹால் மூலமும் வைரஸ் மூலம், ஆல்கஹால் மூலம் தான் 90%ங்க. நம்ம கல்லீரல் பாதிப்பாகிறது மது அருந்துவினால் மட்டுமே 90 விழுக்காடு, மீதி எல்லாம் 10 விழுக்காடுல தான் மற்றது எல்லாமே வருது. சார், இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், எவ்வளவு ஃபேட் கண்டென்ட் இருக்கலாம், அதிகபட்சம் எந்த அளவுக்கு போனா பாதிப்பு இருக்கும் சார்? அதாவது ஃபேட் கண்டென்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. நார்மலா கொலஸ்ட்ரால்ல நம்ம பிளட் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு ஃபேட் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க 50 வயசு 40 வயசுக்கு பிறகுவே பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்ப்போம். அந்த லிபிட் ப்ரொஃபைல நிறைய வகை இருக்குது, கூறுகள்னு சொல்லுவாங்க. ஒன்று டோட்டல் கொலஸ்ட்ரால், பொதுவா இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பின் வகை எவ்வளவு இருக்கு ஒன்று, அதுலயே பிரிச்சு சொல்லலாம். ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் HDLன்னு சொல்லுவோம் மேடம், LDL லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், VLDL வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், இந்த மாதிரி கூறுகள் இருக்கு. இதில் நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, மொத்த கொழுப்பை கணக்கில் கூட எடுக்க வேண்டாம். LDL என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி, இந்த லோ டென்சிட்டி அதிகமாகாம பாதுகாத்து. இந்த லோ டென்சிட்டி அதிகமாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வரும். அதுதான் முக்கியம். நீங்க கூட பாப்பீங்க, ஹார்ட் அட்டாக் சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. என்னன்னா, அவங்க இருக்கக்கூடிய இரத்த குழாயில இந்த கொழுப்பானது படிந்து இரத்த ஓட்டத்தை தடை பண்ணுகிறது. அப்ப இந்த LDL என்று சொல்லக்கூடிய கொழுப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொழுப்பு. அது எவ்வளவுக்குள்ள இருக்கணும், 100க்கு கீழே இருக்கணும். 100 மில்லிகிராம் பெர் 100 ml ஆஃப் பிளட்டுக்கு கீழே இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 70க்கு கீழே இருந்தால் சேஃப். யாரு, இந்த வியாதி உள்ளவர்கள், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் 70 கீழே இருக்கணும். அது ஒன்று. இன்னொரு கொழுப்பு இருக்கு, HDL ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். அது 40க்கு மேல இருந்தால் சேஃப்னு சொல்லுவாங்க. அந்த கொலஸ்ட்ராலை பாதுகாப்பான கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். ப்ரொடெக்டிவ் கொலஸ்ட்ரால் இல்லைன்னா குட் கொலஸ்ட்ரால், நல்ல
நல்ல கொழுப்புள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்டிஎல் என்பது மோசமான கொழுப்புள்ளவன் நம்ம சொல்லலாம். சார், இப்போ இந்த மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து கை கண்ணெல்லாம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் சார்? மஞ்சள் பித்தத்துல வந்துங்க நிறைய பகுதிகள் இருக்கு. அதுல பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட் 2 இருக்குங்க. பைல் சால்ட் அப்படின்னா சோடியம் டாரோகோலேட், சோடியம் கிளைகோகோலேட் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சால்ட் இருக்கு. அதுலயே வந்து பித்தத்தை கலரை உண்ணமனக்கூடிய பிலிரூபின், பிலிவர்டின் அப்படின்னு 2 இருக்கு மேடம் பித்தத்துல. இந்த பிலிரூபின் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் தான் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். அது அதே மாதிரி பிலிவர்டின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கு. இந்த 2 பிக்மெண்ட் என்ன பண்ணும், பித்தம் வந்து பித்த குழாயில இல்லாம ரத்தத்துல கலந்துட்ட பிறகு நம்ம பாடியில் அப்படியே வந்துட்ட பிறகு இந்த எங்கெங்கெல்லாம் ரொம்ப மென்மையான பகுதி இருக்குதோ அங்க போய் டெபாசிட் ஆகும். ஃபர்ஸ்ட் இப்ப கை இருக்கு, இது திக்கு ஸ்கின்னு, இங்க டெபாசிட் ஆகாது. மென்மையான பகுதி எங்க இருக்கு? கண்ணுக்கு கீழே மென்மை, உதடுகள் மென்மை, நாக்குகள் மென்மை, நாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் மென்மை, விரல் நுனிகள் மென்மை. இந்த மாதிரி மென்மையான பகுதிகளில் போய் இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து பிலிரூபின், பிலிவர்டின் என்கிற பிக்மெண்ட் நேரா போய் ஸ்கின்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. 7 லேயர் இருக்கு ஸ்கின்ல. அதே மாதிரி டிஷ்யூஸ்லயும் இருக்கு லேயர்ஸ் இருக்கு. அந்த மேல் லேயர்ல போய் டெபாசிட் ஆயிடும். டெபாசிட் ஆயிடுச்சுன்னா அது மஞ்சள் கலரா மாறும். ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஏன் இங்கெல்லாம் டெபாசிட் ஆகும் எப்படின்னா, ரொம்ப நாள் ஆன பிறகு, அதாவது ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், 4-5 வாரம் ஆகின பிறகு இங்கேயும் ஃபுல்லா டெபாசிட் ஆயிரும். உடம்பு ஃபுல்லா மஞ்சள் ஆயிரும். அப்போ முதல் அறிகுறி கண்ணு தான் பார்ப்போம். 2வது நாக்குக்கு கீழே விரல் நுனிகள். இதுதான் அது வேணும். இப்போ மஞ்சள் காமாலை ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவர் உடனே ஃபர்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணும்? அடுத்ததான் பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு, மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டா சித்தாக்கு போனா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. உண்மையில என்ன இருக்கு சார்? சித்தா வைத்தியம் அப்படிங்கிறது வந்து அலோபதி இருக்கக்கூடிய நவீன மருத்துவ வைத்தியம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான லெவல் இருக்கு, கிரேடிங் இருக்கு. இப்போ லிவர்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம், லிவர்ல வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்டோ வைரஸ்னாலேயோ லிவர் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா 90% டேமேஜ் ஆயிடும்னா நீங்கள் 90%க்கு மேலே நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் லிவர் கன்வெர்ட் ஆகாது, பேக்கில் வராது. ஆனால் 90% டேமேஜ் ஆச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கும். நாங்கள் வந்து ஸ்கோர் வச்சுருக்கிறோம். இந்த லிவர் 20%, 30%, 40, 50, 60 எந்த லெவலில் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான தனி ஸ்கோர் இருக்குது, ஸ்கோரிங் சிஸ்டம். 90% டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஒரு சித்தாவோ ஆயுர்வேதம் சாப்பிட்டாலும் சரியாகாது. அது எல்லாமே வந்து குறைவான லெவலில் ஒரு டேமேஜ் ஆகியிருந்தா தான் அது கேட்கும். இயற்கையான வைத்தியம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நான் சொன்ன மாதிரி லிவர் வந்து 90% டேமேஜ் ஆனாலும் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை லிவருக்கு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு 30% டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம உணவு முறைகளில் கண்ட்ரோலாக இருந்து இந்த மாதிரி சித்த முறைகளில் சொல்ல இருக்கக்கூடிய இந்த கீழாநெல்லி பேர் அது சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள் ஏதாவது கொடுத்தாலும் என்ன ஆயிடுது, லிவர் வந்து தாங்கிக்கும். நவீன மருத்துவத்திலையும் வந்து அதே கீழாநெல்லியை வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், அரைச்சு குளுக்க பண்ணி கீழா ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அதுலேயும் மாத்திரை இருக்கு. அப்போ இதுதான் பெருசா இதுதான் உயர்வா அப்படின்னு நான் சொல்ல வரல. சித்த மருத்துவத்திலையும் ஒரு லெவல் தான் அவங்க போக முடியும், வழிமுறைகள் தான் வழிமுறை ஒரு லெவல் தான் அவங்க போகலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் அவங்க பயணிக்கலாம். லிவர் டேமேஜ் அதிகமாயிருச்சுன்னா அது வேலை செய்யாமல் போயிடும். சித்த மருத்துவம் வேலை செய்யாது. ஏன்னா லிவருடைய டேமேஜ் ஹை லெவல், அதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க எந்த மருந்துமே சாப்பிட வேண்டாம், நீங்க நாட்டு வைத்தியம் எதுவுமே சாப்பிட வேண்டாம். ஒருத்தருக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சு, அவர் வந்து மஞ்சக்காமாலை வந்தவர் நல்ல ஒரு கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள, அதாவது மாவுச்சத்து அதிகமுள்ள பானங்கள், சர்க்கரைகள், கொழுப்பை குறைச்சிட்டு தாவர வகைகள் சாப்பிட்டாவே லிவர் நார்மல் ஆயிரும். லிவர் நார்மல் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அவன் டயட் கண்ட்ரோல் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கடுத்து நல்ல பானங்கள், தண்ணீர், நீராகாரம் குடிக்கணும், வாழைப்பழம், பனங்கற்கண்டு இந்த மாதிரியான இதுகள் சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு லிவர் நார்மல் ஆயிரும். ஏன் நார்மல் ஆனால் லிவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, திருப்பி நார்மல் ஆக்கக்கூடிய இது கெப்பாசிட்டி லிவருக்கு இருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இயற்கை வைத்தியம் முதல்ல கொடுக்கலாம், ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே தான் அது இது பண்ணும். அதற்கு மேலே போயிருச்சு அப்படின்னா மருந்துகளே வேலை செய்யாமல் போயிடும். குடல்ல வந்து நிறைய பசி எடுக்கலை,
ரொம்ப கேஸ் ப்ராப்ளம், வயிறு ஊதுது, மோஷன் சரியா போல, மலச்சிக்கல் இருக்கு, ரெண்டாவது மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாட்டர் நிறைய குடிச்சிருங்க சால்வ் ஆயிரும். பசியே எடுக்கல, நல்ல வாட்டரை குடிச்சிட்டுருங்க, லிவர்ல எல்லாம் கிளியர் ஆகி பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் முக்கியம். அப்புறம் ஹைட்ரேஷன், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப சுருக்கம் வருது, நிறைய பேர் பாருங்க நிறைய சுருக்கு இருக்கும், ட்ரையா இருக்கும். வாட்டர் நல்லா குடிச்சு பாருங்க, ஸ்கின் பளபளன்னு ஆகும். ஆமா, மாய்ஸ்சர் ஆகி பளபளம். ஏன்னா வாட்டர் ஹைட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும்போது அதுதான். அப்போ வாட்டர் அப்படிங்கிறது வந்து சர்வலோக நிவாரணி. உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய அழுக்குகளையும் கழுவி சுத்தப்படுத்தி நல்லபடியா வேலை செய்ய வைக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, நன்றி. வெறும் பேச்சுக்கு மீசைய முறுக்கிற கூட்டம் இல்ல, மரபணுளிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.